1000 ஒரு வேத புத்தகம், அதற்குள் 66 புத்தகங்கள், 39 பழைய ஏற்பாடு, 27 புதிய ஏற்பாடு, ஆகமங்கள் 5, ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமம். உபாகமம் என்பது உயர்ந்த தலைமுறைக்கு புதிய ஆகமம். மோசே எழுதிவிட்டு மோவாப்பிலே மரித்து விட்டான். ஒரு தலைவன் எழும்பினான் யோசுவாவில், பல தலைவர்கள் எழும்பினார்கள் நியாயாதிபதிகள். பின்பு ரூத்தின் கதையை வாசிக்கிறோம். வாசித்த பின் போவாஸ் ருத் இருவரையும் நேசிக்கிறோம். ஆண்டவர் வேண்டாம் என்றனர், அரசன் வேண்டும் என்றனர். சவுல் கொஞ்ச காலம் நின்றான். தாவீது பல போர்களில் வென்றான். சாலமோன் அதை அனுபவித்து சென்றான். தொடர்ந்து ராஜ்யம் உடைந்தது, வடக்கு தெற்கு என்று பிரிந்தது. சிலர் அவ்வுறவுக்கு கட்டுப்பட்டனர், பலர் அவ்வுறவிலிருந்து வெட்டுப்பட்டனர். இதைத்தான் சாமுவேலிலும் ராஜாக்களிலும் வாசிக்கிறோம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என யோசிக்கிறோம். இதுவரை நடந்ததை நாளாகமம் நினைவூட்டுகிறது. மறந்துவிடக் கூடாது என்று நமக்கு துணைவூட்டுகிறது. எஸ்ரா வேத ஆராய்ச்சியில் நனைந்தான், கட்டளைகளை போதிக்க முளைந்தான். நெகேமியா மதில்களை கட்ட விரைந்தான், மனங்களையும் கட்ட துணிந்தான். எஸ்தரை அழகாக படித்த காரணம் அவள் மூலமாய் யூதருக்கு நிவாரணம். செல்வத்தில் செழித்தவன், சோதனையில் குளித்தவன், முற்றிலுமாய் சகித்தவன், இறுதியில் சிரித்தவன். யோபு, உன்னை வாசித்தேன், கண்களை திறந்தேன், என் சிறு சிறு சோதனைகளை மறந்தேன். 150 அதிகாரத்தில் ஜபம் இருக்கிறது, தவம் இருக்கிறது, துதி இருக்கிறது, எதிரிகளின் சதி இருக்கிறது, ஆடல் இருக்கிறது, மகிழ்ச்சியின் பாடல் இருக்கிறது, அறிக்கை இருக்கிறது, அழுகையும் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, கர்த்தரின் கரிசனம் இருக்கிறது. சங்கீதம், எவரும் எந்நேரமும் யெகோவாவிடம் நெட்ட ஏற்படுத்தப்பட்ட ஏணி. நல்லது எது, கெட்டது எது, மனிதனை தொட்டது எது, மண்ணை சுட்டது எது, சரி என்ன பட்டது எது. நீதிமொழி, பலவற்றையும் மறந்து விட்டான், பின்பு பிடிக்கவில்லை என்று எரிந்து விட்டான். முற்றும் மாயென முழுந்து விட்டான், பலது பற்றும் மாயென பணிந்து விட்டான். பிரசங்கி முழுவதும் சாலமோனின் புலம்பல் அனுபவித்து விட்ட பிறகு, ஐயோ அலம்பல், உன்னதமாய் இருக்கிறது உன்னதப்பட்டு, எவர் மனமும் மயங்கும் அதனை கேட்டு. இதற்கு பிறகு ஏசாயா முதல் தானியேல் வரை பெரிய தீர்க்கதரிசிகளின் தொகுப்புரை. தரிசனங்கள், பாரங்கள், ஐயோக்கள், யுத்தங்கள், பிறகு ஆறுதல், தேறுதல், நம்பிக்கையின் சத்தங்கள். ஏசாயா இந்த மாதிரி, எரேமியா வேற மாதிரி. யூதா சீர்கெட்டது, கர்த்தரிடத்தில் அது பேர் கெட்டது. நியாய தீர்ப்பை தொட்டது, யூதா விழுந்து விட்டது. எரேமியா தொடர்ந்து புலம்புகிறான், யெகோவாவின் கோபத்தை விளம்புகிறான். எசேக்கியேல் கண்டது எருசலேமுக்கு கண்டனம், யூதர்கள் தவறி சென்றது உமைகளின் பிரகடனம். எங்கு பார்த்தாலும் பரபரப்பு, எகிப்தின் மீது நியாய தீர்ப்பு, புதிய காவல், புதிய மனம், புதிய ஆலயம், புதிய இடம். ராஜாக்களை அதிர்ச்சியில் ஆட்டி வைத்தவர், அக்கினின் குளிர்ச்சியை கூட்டி வைத்தவர், சிங்கங்களின் வாயை பூட்டி வைத்தவர், எதிர்காலத்து தானியேல் காட்டி வைத்தவர், செய்தவர் இம்மானுவேல், எழுதியவர் தானியேல். ஓசியாவில் வேசித்தனமும் தேவனுடைய உண்மையும், ஆமோஸில் வெட்டுக்கிளியும் தேவனுடைய தன்மையும். ஆமோஸில் நாம் படிப்பது கர்த்தரில் காண்பதே சரியான பாதை. ஒபதியாவில் ஏதோம் தெரிப்பது தேவனால் அவர்களுக்கு உபாதை. யோனா மீன் துளிச்சல், மீகா நீதிமான் துணிச்சல், நாகும் தீயவனுக்கு வெட்டு, ஆபகுக் தேவனை நம்பி பாட்டு, செப்பனியா கர்த்தருக்கு செப்பனிடும் நாள், ஆகாய் ஆஹா ஆலயம், சகரியா ஆவியினாலாகும் மாம்சத்தால் அல்ல, மல்கியா கர்த்தர் மனம் நோகும், இதை எங்கே போய் சொல்ல. பழைய ஏற்பாடு முற்றிற்று, பூமி 400 வருடம் சுற்றிற்று, புதிய ஏற்பாடு பற்றிற்று, வாதிகளின் கர்ச்சிப்பு தொற்றிற்று. கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு, வளர்ப்பு, மரிப்பு, உயிர்ப்பு, உயர்வு, இதுதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதை விசுவாசிப்பவன் பரலோகம் போவான், விசுவாசியாதவன் பாதாளத்திலே சாவான். ஆவியானவர் குவிதல் வருகை, திருச்சபையில் புதியதோர் தொழுகை, அப்போஸ்தல ஊழிய ஆரம்பம், அகிலம் எங்கும் நற்செய்தி பேரின்பம். பவுலின் நிருபம் தொடங்குகிறது, இதில் 13 மடல்கள் அடங்குகிறது. ரோமர் மனித நீதி விளக்கம், தேவநீதி அடக்கம். கொரிந்தியர் பவுலுக்கு தனிப்பட்ட வருத்தம், திருச்சபையில் திரளான திருத்தம். கலாத்தியர் பிரமாணத்து விளக்கு, விசுவாசமே விளக்கு. எபேசியர் கிருபையினால் மீட்பு, நல்லதை எதிர்பார்ப்பு. பிலிப்பியர் சங்கிலியின் சந்தோஷம், சிறையிலிருந்து சுவிசேஷம். கொலோசையர் வேண்டாம் உலக தத்துவம், வேண்டும் உன்னத சத்துவம். தெசலோனிக்கே விசுவாச பொலிவு, தயாபரன் வருகையின் தெளிவு. தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் அறிவுரை, ஆலயம் நடத்தும் பணிந்துரை. பிலேமோனுக்கு சிறுவுரை, இயேசுவுக்கு பணிந்துரை. எபிரேயர் இயேசு சடங்குகளின் பிரதிபலிப்பு, மெல்கிசேதேக்கின் முறையிருப்பு, விசுவாச சாமவானின் அணிவகுப்பு, நம் விசுவாசம் பயிலும் குடியிருப்பு. யாக்கோபு சொல்லை குறித்துக்கொள், செயலை நினைத்துக்கொள். பேதுரு சிதறியிருந்தவர்களின் சிந்தையை சீர் செய்ய, பதறியிருந்தவர்களின் நெஞ்சங்களை நேர் செய்ய, இருமுறை வேலை பேசினான், கிறிஸ்தவத்தை நிலை பேசினான். வெளிச்சத்தில் நட, விசுவாச அன்பில் நட, வார்த்தையில் நட, இது யோவானின் வேண்டுகோள், 3 மெடலின் தூண்டுகோள். யூதா வீணர்களை குறித்த எச்சரிப்பு, விசுவாசத்தை குறித்த உச்சரிப்பு. இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம், சபையின் நிலவரம், சர்வதேச கலவரம், ஆண்டவர் வருகையின் காட்சி, 1000 வருட அரசாட்சி, பிசாசுக்கு முடிவு, அக்கினி கடலிலே அவன் மடிவு, ஜீவ புஸ்தகத்தில்